வித்யாக்கு பிடிச்ச சாப்பாடு? அவங்க அம்மா கைப்பக்குவத்துல யார் சமைச்சாலும் அவளுக்கு பிடிக்கும். ரீசெண்டா அவளோட ஃபேவரட் ஃபுட் என் அம்மா அவளுக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாடு. இவங்க மனசுல இருக்கிற வருத்தம் படிக்க முடியலங்கிறது. ஆனா அதெல்லாம் தாண்டி அவ ஜெயிச்சிட்டா. இருந்தாலும் அத பார்க்க அவங்க அம்மா இல்லைங்கிறது அவளோட பெரிய வருத்தம். இவங்களோட ரோல் மாடல் ஏன் அம்மா. வித்யாவோட மாமியார் வேதவல்லி. சின்ன வயசுல இருந்தே அவங்க தான் அவளோட ரோல் மாடல். இவங்க மறக்க நினைக்கிறது மத்தவங்க செஞ்ச கெட்டத மறக்க கூடாதுன்னு நினைக்கிறது. எதிரி செஞ்ச நல்லதை கூட மறக்க மாட்டேன். இவங்களோட உலகம் நான் தான். உங்களோட உலகம் அவதான். கை தட்டுங்க. எல்லாம் கரெக்டா சொன்னாரா? இப்போ உங்களுக்கான கேள்வி. சஞ்சய்க்கு பிடிச்ச சாப்பாடு? நான் சமைச்சதுன்னு சொல்லி எதை கொடுத்தாலும் பிடிக்கும். பிடிச்ச கலர்? லைட் சாண்டல். எக்ஸ்லாம் வாய்ப்பே இல்ல. இவருக்கு பிடிக்காதவங்க? ஒரு காலத்துல நான். இவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க? இப்பவும் எப்பவும் நான் தான். இவரோட ஆம்பிஷன்? தனியா பிசினஸ் பண்ணணும். ஆனா அந்த கனவு இன்னும் நிறைவேறல. சீக்கிரமாவே நிறைவேறிடும். இவரோட ஃபேவரட் பிளேஸ்? அவர் அம்மாவோட மடி. அதுல தலை வச்சு படுக்கிறதுக்கு ஈக்குவலா வேற எதுவுமே வராதுன்னு சொல்லுவாரு. இவரு ரொம்ப மிஸ் பண்றது என்னதான்? நீங்க தான் கூடவே இருக்கீங்களே. ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கும் போல. ஓகே. இவரு மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறது? என் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும். இவரு மறக்க நினைக்கிறது? என் கூட நடந்த சண்டைய, என்ன அவரு வெறுத்த தருணங்களை. மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது? எப்பவும் என்னோட நினைவுகளை. என்ன சார், கரெக்டா சொன்னாங்களா? சொல்லாம இருப்பாளா என்ன? நான் பார்த்ததுலயே பெஸ்ட் கப்பிள் நீங்க தான். எந்த கேள்விக்குமே யோசிக்காம பதில் சொல்றீங்களே. என் நேரமும் யோசிக்கிறவங்கள பத்தி கேள்வி கேட்டா அப்ப யோசிக்காம தானே பதில் சொல்ல முடியும். அப்போ எப்பவுமே உங்க வைஃபை மறக்க மாட்டீங்களா? நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா? மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. வாவ், வேற லெவல். லாஸ்டா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் பேசாத விஷயம் எதுவும் இருந்தா பேசிக்கலாம். விபத்து கெட்டதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது நல்லதுன்னு புரிய வச்சவ நீ. ஏன்னா நம்ம கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட் தான். இந்த ஊர் வழக்கப்படி நீ வித்யா காலத்துல தாலி கட்டணும். தப்பே செய்யாத நாங்க எதுக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை அனுபவிக்கணும்? ஏய்யா, வித்யாவை கட்டிக்கிறது உனக்கு தண்டனையா? ஆமா, திருப்பம் இல்லாத பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ்றது தண்டனை தானே. காலில் ஐயோ தாத்தா, என்ன பண்றீங்க? என்ன தாத்தா நீங்க? என் காலில் போய் நீங்க விழலாமா? உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சதா நான் உன் கழுத்துல தாலி காட்டினேன். எனக்கும் உனக்கும் ஏன் நீ வச்சாலும் எட்டாது, ரெண்டு பேருக்கும் ஒரு துளி கூட செட் ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப யோசிக்கும் போது நீ என் வாழ்க்கையில வரலன்னா பசுமையே இல்லாத பாலைவனம் மாதிரி என் வாழ்க்கையை வறண்டு போயிருந்திருக்கும். உன்னை விட பெஸ்டான ஒருத்தி எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீதான் என் வாழ்க்கையோட காரணம்னு
நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தாமதத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கொடுத்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் மேல அன்பை மட்டுமே காட்டுற உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வித்யா, ஐ லவ் யூ. எனக்கு வார்த்தையே கொடுக்காம எல்லாத்தையும் நீயே பேசிட்ட எப்படி சஞ்சய்? நான் நான் தான் உன்னை முதல்ல லவ் பண்ணேன். ஆனா உனக்கு நான் சரியா வரமாட்டேன்னு தெரிஞ்சு உன்னை விட்டு விலகினேன். ஆனா விதி நம்மள ஒன்னா சேர்த்து வச்சிருச்சு. எல்லாரும் காதல்ல ஜெயிக்க கடலே தாண்டணும்னு சொல்லுவாங்க. நான் பழக்கமே இல்லாத சென்னைக்கு என் காதல மட்டும் இல்ல. என் கூட வாழணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டம் தாங்கிக்கிட்ட. நான் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு பிரியாத உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. நீங்க நிஜமாவே பெஸ்ட் கப்பிள் தான். உங்க ரெண்டு பேருக்கும் நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? எங்களுக்கு 2 தடவை கல்யாணம் நடந்திருக்கு. ரெண்டுமே எங்க குடும்பத்துக்கு பிடிக்காத கல்யாணம் தான். நான் என் அம்மாவுக்கு அப்புறம் பெருசா நினைக்கிறது என் அத்தைய தான். அவங்க எங்க 2 பேரையும் ஒரு தடவை கூட மனசார வாழ்த்துனதில்ல. அது ஒன்றும் தப்பு இல்ல. இப்போ எங்களை அவங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வேதா, கூப்பிடு. வா வித்யா. ம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, எழுந்துருமா. நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுமா. இனிமே நீங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா வாழணும். உங்க ஆசை நிறைவேறிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடலாமா? எல்லாரும் மேல வாங்க. வாங்க. போங்க. அஜய், வா. வாங்க. அனி, வாங்க. வா ஸ்னேகா, வாமா. ஏன் வெயிட் பண்றீங்க? 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. வித்யா. ம்.
சார் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்க போங்க, okay, நான் sir. போறேன். போங்க. அப்பா சாப்பிட போ. இந்தா சஞ்சய், வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்ப்பா. எப்பவும் 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். தேங்க்ஸ்ப்பா. ஸ்னேகா வா. நீங்களே போய் கொடுத்துருங்க. நீ வராம எப்படி? வா ஸ்னேகா வா. வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ்டா. வாழ்த்துக்கள் வித்யா. தேங்க்யூ ஸோ மச். மேடம், என்ன வேதா, gift வாங்கும்போது நீ எதுவும் வாங்கலன்னு சொன்ன, இப்ப பெரிய கிஃப்டா கொடுக்கற? உள்ள என்ன இருக்கு? வித்யாவுக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிச்சதா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. வித்யா, உன் அத்தை பெரிய கிஃப்டா கொடுத்துருக்கா, பிரிச்சு பாரு. பாருமா. இத்தனை நாளா உன் அம்மாவோட போட்டோவை உன் ரூம்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு நீ பாத்துட்டு இருந்த. இனிமே அப்படி இருக்க தேவையில்லை. உனக்கு நம்ம வீட்ல எந்த இடத்துல இந்த போட்டோவை மாட்டணும்னு தோணுதோ அங்கேயே நீ மாட்டிக்கலாம். எப்பவும் உன் அம்மாவை நீ பாத்துக்கிட்டே இருக்கலாம். உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. அம்மா, இப்படி ஒரு கிஃப்ட உங்களை தவிர வேற யாராலையும் தர முடியாதுமா. இத அவ லைஃப் லாங் மறக்கவே மாட்டா. சரி வாங்க சாப்பிட போலாம். ஓகேம்மா, ஷூர், போலாம். வா வித்யா. ஏய், யாருக்கும் டவுட் வராதுல்ல? அதெல்லாம் வராதுடா. நாம பிரைவேட் கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கிறதா தான் சொல்லியிருக்கோம். அதனால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. சகுந்தலா மேடம் சொன்ன மாதிரி சத்தம் இல்லாம மொத்த பேரையும் முடிச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். மிஸ் ஆயிடுச்சுன்னா சகுந்தலா மேடம் சும்மா விட மாட்டாங்கடா. மிஸ் ஆகாதுடா. சஞ்சய், நான் இப்ப வந்துடுறேன். சரி ஓகே வித்யா. குமார், பிளான் என்ன? இப்போ எப்படி அந்த வேதா குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் கொலை பண்ண போறோம்? கையில் எந்த பொருளும் இல்லையே, எதை வச்சு போடுறது? எல்லா பொருளும் இங்கே தான் இருக்கு. அங்கங்க மறைச்சு வச்சிருக்கேன். டேய், இங்க எவ்வளவு செக்கிங் இருக்கு. வரும்போதே உள்ள வச்சு எடுத்துட்டு வர முடியுமா? மாட்டிக்க மாட்டோம். ஆமா ஆமா, அதுவும் கரெக்டு தான். அவங்க அத்தனை பேருக்கும் நாம தான் சர்வீஸ் பண்ண போறோம்.
அவங்கள பார்த்து பார்த்து கவனிக்கணும். அவங்கள மறந்து அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு பின்னாடி நாலா பக்கமும் நம்ம நின்னுக்கணும். நான் கண்ணை காட்டுவேன், அடுத்த செகண்டே அவங்க பின்பக்கமா வெட்டி சாச்சிடணும். ஒரு செகண்ட் கூட தாமதிக்க கூடாது. அவங்க எதிர்த்து அடிக்கிறதுக்கெல்லாம் கேப்பே கொடுக்க கூடாது. வெட்டிட்டு அடுத்த நிமிஷம் வெளியில நம்ம வண்டி நிக்கும், அதுல ஏறி எஸ்கேப் ஆயிரும். சரி, வேலையை முடிச்சிட்டு நேரா எங்க போறோம்? டேய், பாண்டிச்சேரி போயிருவோம்டா. அங்க இருந்து அடுத்து என்ன செய்யலான்னு சகுந்தலா மேடம் கிட்ட கேட்டுக்கலாம். சரி. ஓகே, இப்போ பொருள்லாம் எங்க இருக்கு? தனித்தனியா வேற வேற இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். யாருக்கும் எந்த டவுட் வராம எடுத்து அதை சட்டக்குள்ள மறைச்சு வச்சுக்கோங்க, புரியுதா? டேய், அங்க என்னன்னு போய் பாரு. இதோ போய் பார்க்கறேன். டேய், யாருமே இல்லடா இங்க. டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. பொருளை எடுத்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கு சர்வீஸ் பண்ண வந்துருங்க. சரி. என்ன? சரிண்ணே. போங்க. உடனே இதை எல்லார்கிட்டயும் சொல்லி இங்க இருந்து கிளம்ப சொல்லணும். ச்சே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு எடுக்கணுமா? அவங்க கிட்ட விஷயத்த சொல்லாம நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். என்ன செய்யலாம்? வித்யா, ஏன் அங்கே நிக்கிறப்பா? ஒரு நிமிஷம் வா. என்ன? நீ வா. அப்பா, நான் இப்ப வந்துடுறேன். போயிட்டு வாடா. அப்பா, வித்யா எதுக்கு கூப்பிடுறா? டேய், புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்குள்ள 1000 இருக்கண்டா. அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு. வித்யா, என்னாச்சு? ஏன் இங்கே நிக்கிற? நீ வந்து சாப்பிட வேண்டியதானே? ஒரு நிமிஷம் என் கூட வா. இதோ வந்துடுறாத்த. வா. என்னாச்சு வித்யா? எனக்கு எதுவும் ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கே என்ன? ஏய், நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்காத. ஏன் இப்படி சீரியஸ் ஆகுற? அந்த சகுந்தலா நம்ம குடும்பத்தை தீர்த்து கட்டுறதுக்கு ஆளை இறக்கிருக்கா. என்ன சொல்ற? ஆமா சஞ்சய், இங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்க ஆளுங்களா பக்கா கூலி படைங்க. கத்தியோட மொத்த பெரியும் போட்டு தள்ளுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி வச்சுட்டு போனானே, ஆமா, அவன் கூட சகுந்தலாவோட ஆளுதான். இடுப்புல அவ்வளோ பெரிய கத்தி வச்சிருக்கான். இந்த சகுந்தலா திருந்தவே மாட்டால. இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். அவனுங்க என்ன என் குடும்பத்துக்கு கட்டம் கட்டுறது? இப்பவே என் ஃபேமிலி கிட்ட விஷயத்த சொல்லி அவங்கள சேஃபா வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் அவனுங்களை ரவுண்டு கட்டுறேன். சஞ்சய், அத பண்றதா இருந்தா நானே பண்ணிருப்பேனே. ரொம்ப நாளைக்கு அப்புறம்
நம்ம குடும்பம் ஒரு இடத்துல சந்தோஷமா கூடியிருக்கு. அந்த சந்தோஷம் கெடக்கூடாது. இந்த பார்ட்டி நல்லபடியா முடியணும். எல்லாரும் நல்லபடியா சாப்பிடணும். அவங்களுக்கே தெரியாம நாம இந்த பிரச்சனையை முடிக்கணும். எப்படி? சொல்றேன்.